முத்துக்குமாருக்கு நடக்கும் அநீதி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது அவரோட பர்த்டே எப்பன்னு சொல்லிட்டு கூகுள் கூட பண்ணி பாருங்க, நவம்பர் 30 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ராணாவுக்கு இவங்க பர்த்டே கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணானுங்க. அருண், இந்த டப்பா அருணுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்லி குயின் கேக் அனுப்ப, லெட்டர் அனுப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சேதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மகளுக்கு பிடிக்கும் சாக்லேட்லாம் அனுப்பி டப்பா அருணுக்கு வந்து செலிப்ரேட்லாம் பண்ணாங்க. ஆனால் முத்துக்குமார் அவரோட பெருந்தன்மை வந்து அவர் பர்த்டே சொல்லாமல் வந்து அமைதியாக இருந்தார். இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? பார்த்தீங்கன்னா அவரை பர்த்டே வந்து சுத்தமாக வந்து கண்டுக்கவே இல்லை, யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி இருக்கவங்கள அடிப்பாங்கள நிறைய வார்த்தைகள்லாம் போட்டு சொன்னாங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதாவது ஒரு எளிய மகனுக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நிறைய முத்துக்கு வந்து அவ்வளோ ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அருண் டப்பாக்கு வந்து எதுக்கு இவ்வளோ டப்பா அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படி பண்ணாங்க. 7 சீசன்லேயே பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பர்த்டே வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணதே இல்லை. வீட்டிலேருந்து கேக்கு லெட்டர்லாம் வந்ததே இல்லை. தீபாவளியாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லெட்டர்லேருந்து எல்லாமே வரும். ஆனால் டப்பாவுக்கு வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 75வது நாளைக்கு அர்ச்சனாவை உள்ளே கூப்பிட்டு வந்து லவ் ப்ரப்போசல்லாம் பண்ண வச்சு அதை ஒரு பெரிய எபிசோடு ஆக்கி ஒரு டிஆர்பிக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த டப்பா அருணுக்கு பார்த்தீங்கன்னா டப்பா அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிச்சு விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார நாமினேஷனில் வந்து முத்துக்குமார் அவர்கள் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட ஓட்டிங்லையும் கடைசியில் இருக்க ஓட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து முத்துக்குமார் இருக்கார், கடைசியில் வந்து ஆர்ஜே ஆனந்த் இருக்காங்க. அவர் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை வந்து அன்பு செலுத்தி இது பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எதுக்கு வந்து சாச்சனா உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட்டுக்காக தான். சாச்சனா வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா ஜாக்லின் பண்ணுற எச்சத்தனமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். இவங்க விஜய் டிவி பண்ணுற ப்ராடக்ட் இருக்காங்க இல்லை, அவங்க எல்லாம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். அதனால சாச்சனா வந்து நெகட்டிவ் கண்டென்ட்காக வச்சுருக்காங்க. இந்த வாரம் தலைவியாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாச்சனாக்கு மஞ்சரி இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கனால வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. அதனால வந்து கொஞ்சம் நெகட்டிவாக உள்ளே போகுது. அதனால தான் வந்து முத்துக்குமரன் வந்து நாமினேட் பண்ணி எல்லாம் அடிக்கிறாங்க. அது வந்து நம்ம டப்பாவாக இருக்கட்டும், நம்ம விஷாலாக இருக்கட்டும், என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதெல்லாம் ஷோவில் வரவே இல்லை. கொரியன் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடியை கேவலப்படுத்தி அடிக்கிறானுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்லாம் மண்டையில் தட்டி உட்கார வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அப்புறமேட்டு விஜய் விஷால் வந்து 5 லெட்டர் வந்து அவனால் இதாகிட்டான், அவனால் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக அவரை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் விஷாலாக இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், பின்னாடி மட்டும்தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. முன்னாடி பேச அவங்களுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பர்த்டே விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.